இப்போலாம் யங் கேர்ள்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. முன்னாடியெல்லாம் 13 to 14 இயர்ஸில் தான் ஃபர்ஸ்ட் மென்சஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போலாம் 9 to 11 இயர்ஸ்லேயே இது வந்துடுது. ஸோ இது வேர்ல்டு வைட் ஆல் ஓவர் இந்த ட்ரெண்ட் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனாலன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ முன்ன இருந்த ஜென்ரேஷன் விட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பெட்டர் நியூட்ரிஷன் கிடைக்குது. அண்ட் இன் அடிஷ்னல் டு இட் அவங்களுக்கு ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறதுனால பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாடியில் ஃபேட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ லெப்டின்ற ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், விச் கேன் இனிஷியேட் மென்சஸ். செகண்ட் இஸ் அவங்களோட என்வாயர்மெண்ட். ஸோ இவங்க எடுத்துக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அந்த கெமிக்கல்ஸ்லாம் ஒரு சில டைம் ஹார்மோன்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி மென்சஸை இனிஷியேட் பண்ணலாம். தேர்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போலாம் வந்து அவங்க இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்க கம்பீட் பண்ணோன்றதுக்காகவே நிறைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இது நிறையா செடென்ட்ரி ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ப்ளஸ் சரியாக தூங்கிறது இல்லை. அண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், பியர் ப்ரெஷர்னால கூட இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸ்போஷர் டு சோஷியல் மீடியா அண்ட் அடல்ட் கண்டென்ட். ஸோ இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியாவை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவங்க மென்டலி ஸ்டிமுலேட் ஆகிறப்போ அவங்களுக்கு ஹார்மோன்ஸும் ட்ரிகர் ஆகலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஜெனட்டிக்ஸ். அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா ஆர் ஃபீமேல் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஏர்லியாக ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தால் அதனால கூட அவங்க சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஏர்லியாக ஏஜ் அட்டன் பண்ணால் கேர்ள்ஸ் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவங்களோட எமோஷ்னல் மெச்சூரிட்டி. ஸோ அவங்க ஃபிசிக்கலாக மெச்சூராக இருந்தாலும் எமோஷ்னலி அவங்க இம்மெச்சூராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவங்களோட மேக்ஸிமம் க்ரோத் பொட்டென்ஷியல் ரீச் பண்ணாமல் போயிடலாம். பிகாஸ் அவங்களோட மென்சஸ் வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து பாடியில் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஏர்லியாகவே போன்ஸ் வந்து மெச்சூர் ஆகி க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அவங்க இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், பிசிஓஎஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஃபேஸ் பண்ணலாம் வென் தே ஆர் வெரி ஒபீஸ். அண்ட் ஃபைனலி இன்கேஸ் அவங்க ரொம்ப லேட்டாக மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஏர்லியாகவே மென்சஸ் அட்டைன் பண்ணுறப்போ எவ்ரி மந்த் அவங்களுக்கு எக் ரிலீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவங்க ரொம்ப லேட்டாக மேரேஜ் பண்ணுறப்போ அந்த டைமில் அந்த எக்ஸ் வந்து கவுண்ட்டும் குவாலிட்டியும் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம தடுக்கலாம், என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டயட். ஸோ ஈட்டிங் பேலன்ஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவுட் சைட் ஃபுட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, சுகர்ஸ் ஹையாக இருக்கிற மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகணும். எப்போவுமே செடென்ட்ரியாக இருக்கிறது அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கூட ஈஸியாக பீரியட்ஸ் வந்துடலாம். தேர்ட் ஒன் இஸ் ஸ்லீப். ஸோ ரொம்ப லேட்டாக தூங்கி எழுந்துக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ஸ்லீப் ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபோர்த் ஒன், சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அவங்க மென்டலி ஸ்டிமுலேட் ஆகிறப்போ அது வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதனால கூட சீக்கிரம் பீரியட்ஸ் வந்துடலாம். ஃபைனலாக அவங்க டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.